மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்தில் காதலர்கள் மரண விவகாரத்தில் இறப்பதற்கு முன் காதலன் அளித்த புகாரின் பேரில் காதலியின் தகப்பனார் உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 4 பேரை கைது செய்து மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானவேல். சாத்தங்குடி அருகே காதலர்களினுடைய மரண வழக்கில் தற்போது போலீசாருடைய விசாரணையில் என்னென்ன புதிய விவரங்கள் வெளிவந்திருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனகதாரா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றைய பொழுது பரபரப்பை ஏற்படுத்திய காதலர்கள் இறந்த விவகாரத்தில் இறப்பதற்கு முன் காதலன் அளித்த புகாரின் பெயரில் காதலியான சிறுமியின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டு நேற்று இரவு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்தில் நேற்று காலை காதலர்கள் இருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக புதுப்பாளையத்தை சேர்ந்த 19 வயதுடைய பார்த்திபன் இறப்பதற்கு முன் கடந்த 29ஆம் தேதி இரவு காதலியின் தந்தை மற்றும் உறவினர்கள் 4 பேர் தன்னை ஜாதி பெயரை சொல்லி தாக்கியதாக புகார் அளித்துள்ளார். அதன்படி அந்த புகாரின்படி SC/ST சட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 5 பேரையும் பிடித்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை செய்தனர். இந்நிலையில் சிறுமியின் தந்தை தன் மகளை காணவில்லை என்று அளித்த புகாரில் சிறுமி மாயமானதாக வழக்கு பதிவும், சாத்தங்குடி VAO அளித்த புகாரின் பேரில் காதலர்கள் தூக்கிட்டு இறந்த சம்பவத்திற்கு இயற்கைக்கு மாறான மரணமாகவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பெண்ணின் குடும்பத்தார், அதாவது அந்த சிறுமியின் குடும்பத்தார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இறந்த அந்த காதலனான பார்த்திபனின் உடலை பிரேத பரிசோதனை செய்து திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பார்த்திபனின் உடலை அவரது உறவினர்கள் வாங்க செல்லாமல் இறந்த பார்த்திபனின் உறவினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்று சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தீர்வு எட்டப்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று மண்டபத்தில் வைக்கப்பட்டு பின்னர் இரவு அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் அந்த உறவினர்கள், அந்த சிறுமியின் பெற்றோர்கள் அந்த உடலை பெற்று மயிலாடுதுறையில் உள்ள மின் தகன கூடத்தில் வைத்து தகனம் செய்தனர். இதில் பங்கேற்ற சிறுமியின் தந்தை லட்சுமி காந்தனை போலீசார் அழைத்து சென்றனர். தொடர்ந்து போலீசார் மயிலாடுதுறை போலீசார் பொறையார் போலீசார் விசாரணை செய்து விசாரணையின் முடிவில் இறந்த பார்த்திபன் அளித்த புகாரின் பேரில் வழக்கில் லட்சுமி காந்தனின் உறவினர்களான சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜயகுமார் ஆகிய 4 பேரை பொறையார் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நால்வரையும் கடலூர் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டனர். 15 நாள் நீதிமன்ற காவல் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 வரையும் நேற்று இரவு கடலூருக்கு அழைத்து சென்றனர். இந்நிலையில் வழக்கில் சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தனின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு அவர் கைது செய்யப்படாதது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானவேல்.